வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு புலவர் திரிகுட ராசப்ப கவிராயர் அவரை பற்றி தான் பேச போகிறோம். இவர் குற்றால குறவஞ்சி, அதாவது திரு குற்றால குறவஞ்சி என்ன நூலை எழுதினவர். ஒரு கவிதையாக எழுதினவர். ரொம்ப கற்பனை மிக்க ஒரு காவியம் அது. அப்படி கற்பனை திறன் அள்ளி கொட்டுங்க அவர் திரிகுட ராசப்ப கவிராயர். இவர் சிவகங்கை, செங்கோட்டை, அது அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தார். அவர் அந்த ஊரில் தான் பிறந்தார். இவர் அங்கே இருக்கிற குற்றால மலையில் இருக்கிற அந்த குறவர்கள் இருக்காருங்க இல்லையா, குறத்தி, அவங்கள பற்றியே தான் பாட்டு கவிதை எழுதி இந்த குற்றால குறவஞ்சி. அதுக்குள்ளாவே ஒரு குறவஞ்சி குறி சொல்கிற மாதிரி தான் அந்த கவிதைகள்லாம் இருக்கும். அப்படி ஒரு கற்பனை திறன் மிக்க ஒரு கவிஞருங்க திரிகுட ராசப்ப கவிராயர். அவர் சின்ன குறிப்பு. அவர் ஒரு குறவஞ்சி ஒரு குறத்தி குறி சொல்லறதுக்கு வராங்க. அப்போ ஒரு பெண் கையை பாருங்க குறி சொல்லும்போது சொல்கிறாங்க. அப்பா குறி சொல்லும்போது நீ எங்கேருந்து வரமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த குறத்தி சொல்கிறாங்க, எங்கள் மலை குறிஞ்சி, இது குற்றாலம் வரை, இந்த குற்றாலத்துலேருந்து தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மலையிலுடைய ஒரு சிறப்பை பற்றிலாம் சொல்கிறாங்க. எங்கள் மலையில் விளையக்கூடிய காய் கனிகள், இந்த கனிலாம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும், காய்கள்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும், அப்படி இனிப்பாக இருக்கும். அதை பற்றிலாம் அந்த திரிகுட ராசப்ப கவிராயர் எப்படி அதை கூறுகிறாருன்னா, அந்த காதல் மந்திகள் இருக்குல்ல, மந்திகள், குரங்குகள், அது ஆண் குரங்கு, ஆண் மந்திகள் அப்படி வச்சுக்கலாம். ஆண் மந்திகள் இந்த பெண் மந்திக்கு பழத்தெல்லாம் பறித்து கொடுக்கும்போது அது சுவையாக இருக்கும் இல்லையா, சாப்பிட்டுட்டு அது சிந்துறது இல்லையா, சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் போட்டும் இல்லையா, அது மாணவர்கள் அங்கே இங்கே அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கற்பனை திறனாங்க அவருக்கு. போயிட்டு இருப்பாங்க. அவங்க அதை எடுத்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி கிடைக்காத தேனாமருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. ஆனால் அந்த தேன் அருவின்னு ஒரு அருவி இருக்குது. அந்த தேன் அருவி பெரிய அருவி. அந்த அருவிலேருந்து கொட்டுற தண்ணி அது அப்படியே நுர மாதிரி பொங்கி இந்த மேகத்துக்கு நடுவே அவ்வளோ உயரத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் கற்பனை திறன். இந்த சூரியன் அப்போ அங்கே வருவார். அப்போ அவர் தேரும் குதிரை கடுகணும் வைக்கும்போது வழுக்கும் அப்படின்னு அப்படி ஒரு கற்பனை திறனுங்க. அப்படி அந்த திரிகுட ராசப்ப கவிராயர் அப்படி எழுதியிருக்காரு. கடைசியாக அந்த பெண்ணை முடிக்கும்போது எங்கள் நெற்றி தலையில் பிறை சூடிய எங்கள் சிவன் அப்படி தான் அவங்க முடிக்கிறாங்க. சிவன் அது வாழும் மலை தான், இங்கே சிவன் வாழ்கிற மலை தான் எங்கள் மலை, அந்த ஊர் தான் நான் அப்படின்னு முடிக்கிறாங்க. எப்படி ஒரு கற்பனை திறன் பாருங்கள். அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணை ஒரு கவிதை மூலியமாக அந்த திரிகுட ராசப்ப கவிராயர் வர்ணிச்சிருக்கிறார். அந்த பெண் அப்படி சொல்லி முடிக்கிறாருங்க, எங்கள் மலை அதுதான், நான் அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நன்றி, வணக்கம்.